இப்படி சொல்லுகிறது, அந்த நாட்களில ஒவ்வொரு ஆதாரமும் அங்கே பலியிடப்பட்டுத்தான் அங்கே புசிக்கப்படுகிறது. லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ஒரு வார்த்தை இப்படி சொல்லுகிறது, எந்த அசுத்தத்தினாலாகிலும் நீ தீட்டுப்பட்ட ஒரு மனிதனை ஒருவன் அறியாமல் தொட்டால் பின்பு அதை அறிந்து கொண்டால் அவன் குற்றம் உள்ளவனாயிருப்பான். அறியாமல் தொட்டால் பின்பு அதை அறிந்து கொண்டால் அவன் குற்றம் உள்ளவனாயிருப்பான். அடுத்த வசனம் 5, ஒரு குற்றமுள்ளவன் ஆகும்போது அவன் தான் செய்த பாவம் என்று அறிக்கையிட்டு, நான் சொல்ல வந்த வார்த்தை கவனியுங்கள், ஒருவேளை அதை அறியாமல் செய்திருக்கலாம். அந்த ஆதாரத்தை அறிந்த பின்பு அவன் அறிந்து கொண்டால் அவன் குற்றமுள்ளவனாய் இருப்பான். எனவேதான் தானியேல் அந்த குற்றத்திலிருந்து தான் விலகி வாழும்படியாக அவன் ராஜாவின் போஜனம், ராஜாவின் பானம் திட்டுப்படுத்தக் கூடாது என்று அவன் தன்னைத்தானே அவன் தீர்மானித்தான். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். 3ஆம் வசனம், அறிந்து கொண்டால் பின்பு அதை அறிந்து கொண்டான். அந்த ஆதாரம் ஒருவேளை அந்நிய தெய்வங்களுக்கு முன்பாக அது பலியிடப்படலாம். நம்முடைய கலாச்சாரத்தின்படி, அன்பானவர்களே, இந்திய கலாச்சாரத்துல நமக்கு தெரியும்ல, நம்மள பிற மார்க்கத்திலிருந்து வந்தவர்கள் படையலிட்டு அதை தொழுகிற மக்கள் ஏராளம். எனவேதான் அறிந்து கொண்டால், அறியாமல் போனால் பரவாயில்லை, அறிந்து கொண்டால் அவன் குற்றமுள்ளவனாக இருப்பான். அடுத்து அவன் தான் செய்தது பாவம் என்று அறிக்கை செய்ய வேண்டும். The knowledge of the Bible, the knowledge of the word, the knowledge of situations, the knowledge of the sacrifice. அல்லது எங்கே பலியிடப்பட்டது, யாருக்கு பலியிடப்பட்டது, எப்படி பலியிடப்பட்டது நன்கு அறிந்திருந்தான். எனவேதான் அவன் சொன்னான், இதை நான் புசிக்க மாட்டேன் என்று தனக்குள்ளே தீர்மானம் பண்ணினான். அதனுடைய விளைவு என்னவென்றால், எபிரேயர் 9:14 தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளான சுத்திகரிக்கிறது. திரும்ப சொல்கிறேன், the knowledge of the word, the knowledge of the situations, the knowledge of the savior, the knowledge of the scripture, the knowledge of situation, எல்லாம் எஸ்ல வரும். savior, scripture, situations, அது என்ன கொண்டு தெரியுமா? 9:14 உங்கள் மனசாட்சியிலிருந்து செத்து போன உங்கள் மனசாட்சியிலிருந்து உங்களை சுத்திகரிக்கிறது. It cleansing your conscience. எனவேதான் அன்றைக்கு அவன் சொன்னான், நான் இதை தீர்மானம் பண்ணினான். ராஜாவின் போஜனம், ராஜாவின் பானம் திட்டுப்படுத்த